அந்த மர்மமான சம்பவம் என்ன திருக்குமார்? ஆக்சுவலி நான் வந்து சர்வீஸ்ல இருந்தேன். இப்போ சர்வீஸ்ல இல்ல. சர்வீஸ்னா என்ன? ஏர்ஃபோர்ஸ்ல ஓ சரி, ஓகே. ஏர்ஃபோர்ஸ்ல நாங்க அந்த இடத்துக்கு நாங்க வேலைக்கு போனப்ப அங்க ஒரு இன்னொரு பிளேஸ் இருக்கு, கடல் ஓரத்துல ஒரு கேம்ப் இருக்கு. ஸோ அங்க வந்து டியூட்டிக்கு நம்மள அங்க போடுவாங்க. ஸோ நான் போய் 3 மாசம் கழிச்சு தான் நான் அங்க டியூட்டிக்கு போனேன். டியூட்டி முதல் நாள் நான் போன அன்னைக்கு வந்து நார்மலா தான் இருந்துச்சு. அப்புறம் எப்பயுமே நான் சமயத்தில் அந்த 3 மாச காலத்துல வந்து நான் ஆக்சுவலி அங்க போவேன், ஆனா டியூட்டிக்கு செஞ்சுட்டு இல்லை, நான் அங்க சாப்பாடு அந்த பண்றதுக்கு போவேன். அப்போ அங்க பையனுங்க அந்த ரெஸ்ட் பண்றதுக்கு அங்க கட்டில் ஒரு 4 கட்டில் போட்டிருப்பாங்க. ஸோ எல்லா கட்டிலையும் வந்து பையனுங்க படுப்பானுங்க. ஒரு கட்டில் மட்டும் பையனுங்க எப்பயுமே படுத்தது இல்லை, நானும் பார்த்தது இல்லை. அங்க எப்பயுமே அந்த கட்டில் வந்து நீட்டா தான் இருக்கும், லே அவுட் பண்ணி அழகா இருக்கும். பட் அங்க யாரும் படுக்க மாட்டாங்க. ஸோ அது நானும் கேட்டது இல்லை ஏன் அப்படின்ட்டு. நான் டியூட்டி சைட்ல வந்து ஆக்சுவலி அந்த கட்டில் அழகா லே அவுட் பண்ணி அழகா இருக்கிறப்ப நான் போயிட்டு ஒரு 12-1 இருக்கும் போய் படுத்தேன் அந்த கட்டில்ல. ஸோ ஆக்சுவலி அது வந்து 4 கட்டில் இருக்கும், ஒரு அலமாரியை ஃபேஸ் பண்ணி 4 கட்டில் இருக்குங்களா. அந்த கடைசி கட்டில் வந்து நான் போய் படுத்தேன். நான் ஒரு படுத்து ஒரு ஒரு ½ அன் ஹவர் இருக்கும். ½ அன் ஹவர் கழிச்சு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் என் பக்கத்துல என் காதுல வந்து சொல்லுது, தொட்டில சிக்கி சயன தீதோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்படியே ஏஞ்சி என் சப்பாத்தி எடுத்துட்டு திரும்பி வந்து அந்த ஒரு டிவி ரூம் இருக்கு, அங்க முன்னுக்கு எல்லாம் பையனுங்க உட்காருவோம். நேரா ஏஞ்சி வந்து அங்க உட்காந்துட்டேன். அப்புறம் என் பையனுங்க வந்து என்ன 2 பேர் பார்த்தானுங்க. அப்படியே ஆமா, பையனுங்க அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சானுங்க. ஏன்டா சிரிக்கிறீங்க, என்ன நீங்களும் என்ன பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டானுங்க. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து ஒரு வார்னிங் கொடுக்கறது இல்ல? அது ஆக்சுவலி என்னன்னாக்கா யாரு புதுசா வந்தாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டானுங்களாம். அங்க போய் அது நார்மலாவே அவங்க யாரும் வந்தாலும் அந்த கட்டில போய் நார்மலாவே படுப்பாங்களாம். யாரும் படுத்து பிறகு இந்த மாதிரி கிணா பண்ணுவாங்களாம். இல்லைன்னா அது இன்னும் ரொம்ப ரொம்ப டோர்ச்சர் பண்ணுவாங்களாம். ஒழுங்கா அதனாலதான் பையனுங்க சொல்ல மாட்டோம், நாங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம் புது ஆளுகிட்ட அப்படின்னானுங்க. நீங்க கேட்டதுமே அந்த சத்தம் கேட்டதுமே நீங்க நிச்சயமா திரும்பி பாத்துருப்பீங்க யாரு என்ன ஏதுன்னு? இல்ல நான் திரும்பி பார்க்கவே இல்லையா. நான் வந்து ஃபேஸ் வந்து அந்த அல்மாரியை ஃபேஸ் பண்ணி படுக்கல, இந்த 3 கட்டில் இருக்கும்ல அந்த ஃபேஸ் பண்ணி தான் படுத்திருந்தேன். ஏன் நீங்க திரும்பி பார்க்கல? கேட்ட சத்தம் அந்த மாதிரி அந்த ஒரு அப்படி இருந்துச்சு. ரொம்ப ஒரு பயங்கரமான குரல்ல இருந்துச்சு அந்த சத்தம். என் காதுல வந்து சொன்ன சத்தம் அது ரொம்ப சிரமமான ஒரு சத்தமா இருந்துச்சு, மனசு மாதிரியே இல்ல. இப்ப நான் சொல்றப்ப எனக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்குது. அப்படியே ஏஞ்சி வந்து பையனுங்க அப்புறம் தான் சொன்னானுங்க. ஆக்சுவலி அங்க வந்து ஒரு அந்த ரூம்ல வந்து ஒரு ஏற்கனவே உள்ள ஒரு ஸ்டாஃப் வந்து தூக்குப்போட்டு செத்து போயிட்டாங்க. ஸோ அது என்னமோ ப்ரெஷர் அங்கே, ஏன்னா அது வந்து கடல் சுற்றி இருக்கும்ல லபுவான் வந்து. ஒரு சமயத்தில் பையனுங்க அப்படிதான் புது பையனுங்க ரொம்ப ப்ரெஷரில் இருந்தானுங்கனாக்கா அது மாரி செஞ்சுட்டானுங்க. ஸோ அதனால வந்து எப்பயுமே அது கொஞ்சம் அந்த ரூம் அந்த கட்டில் மட்டும் யாருமே படுக்க மாட்டோம், ஏன்னா அவன் வந்து அந்த கட்டில் தான் வந்து எப்பயுமே படுப்பானா. ஸோ அது இன்னும் இருக்கு அப்படின்ட்டு. வெறும் கட்டில் மட்டும் தான் பிரச்சனையா இல்லை வேற வேற பிரச்சனை வருமாங்க? இல்ல ஆக்சுவலி அந்த லபுவான் வந்து மேம் நிறைய இடம் இருக்கு. நான் வேலை செஞ்ச இடம் நிறைய ஏரியா வந்து மேம் அது ரொம்ப பயங்கரமா இருக்கும் ராத்திரிலனா. ஸோ புதுசா போனோமா அது வந்து அது ஃபிளெக்சிபிள் பண்றதுக்கு கொஞ்சம் நாள்ல பிடிக்கும். ஏன்னா நம்மளுக்கு அது வந்து என்ன ஒரு ஷாக்கா தான் இருக்கும், என்ன அந்த இடம் இப்படி இருக்கு பயங்கரமா இருக்கு அப்படின்ட்டு. வேற என்ன சத்தங்க தான் நிறைய சமயத்துல நம்ம ராத்திரில அங்க வேலை செய்யறப்ப அந்த ரூம்ல கட்டில் இழுக்கிறது, சப்பாத்தி போடுற சத்தம், அப்புறம் அந்த அல்மாரி அந்த லோக்கர் ரூம் இருக்குல்ல அந்த லோக்கர் ரூம் திறக்கிற சத்தம் அதெல்லாம் கேட்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கையோட மற்ற இதெல்லாம் வந்து எனக்கு அது நார்மல் ஆச்சு. சரி ஓகே அவங்க வேலையை அவங்க செய்யறாங்க, நம்ம வேலையை நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் வந்து பையனுங்க எனக்கு என்ன சொன்னானுங்களா, எப்பயுமே எங்கேயும் போனா புதுசா போனீங்கன்னா ஒரு சலாம் பண்ணிட்டு போங்க, அவங்க கொஞ்சம் நம்மள கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. ஆனா ஆக்சுவலி என்ன ஒண்ணுமே செய்யல. நான் மலைக்காரனுங்க வந்து எப்பயுமே வந்து இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவாங்களா. ஸோ புதுசா எங்க போனாலும் அது சொல்லிட்டு போவோம் அப்படின்னு பையனுங்க சொன்னதே என்னோட சீனியர் அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இன்ன வரைக்கும் அதை தான் ஃபாலோ பண்றேன். எங்க புது இடத்துக்கு போனோமாக்கா நான் சலாம் மட்டும் தான் உள்ள போடுவேன். சலாம்னா என்ன சொல்லுவீங்க நீங்க? நம்ம வார்த்தையில நம்ம தமிழ்ல சொல்லலாம், இல்லைன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவேன், இல்லைன்னா அஸ்ஸலாமு பத்தாங் சேடாத்தான் வந்து கஜி எங்க கச்சா செய்ய அப்படி சொல்லுவேன். அது ஒரு நம்ம பிராக்டிஸ் பண்றது பெட்டர்லாம். ஏன்னா புது இடத்துக்கு போறோம், அந்த இடத்துல என்ன இருக்குன்னு தெரியாது. ஹோட்டலுக்கு போனாலும் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு போவோம், கதவு திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சலாம் மட்டும் தான் உள்ள போடுவேன். எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு ஒரு வணக்கம் போட்டு தான் போறீங்க. ஆமா இருக்கிறவங்க நீங்க உங்க வேலை செய்யுங்க, நாங்க இங்க வேலை செய்யறோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த கட்டில் பக்கம் எட்டி
பார்த்துருக்க மாட்டீங்களே. அந்த கட்டில் பையனுங்க காலையில வந்து சுத்தம் பண்ணி லே அவுட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது அப்படியே பாக்குறதோட முடிஞ்சிச்சு. அங்க போய் உட்காரதோ ரெஸ்ட் பண்றதோ இல்ல. அந்த ரூம் பக்கம் ஆக்சுவலி அந்த இன்சிடென்ட் அப்புறம் அந்த ரூம் பக்கமே போக மாட்டேன் நான். பையனுங்க போய் படுப்பானுங்க, நான் வந்து சோஃபாலே அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிடுவேன். பயம் தானே உங்களுக்கு? பயம் இல்ல, ஏன் மொத்தம் அவங்கள போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்ட்டு தான். மர்மதேசத்தில் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-493-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்மதேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்மதேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்மதேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் திருமதி ரேவதி. வணக்கம்க்கா. பேயை பார்த்து நீங்க பயந்தீங்களா இல்ல உங்களை பார்த்து பேய் பயந்துச்சா? நான் தான்க்கா அதை பார்த்து பல வாட்டி பயந்துட்டேன். பல வாட்டியா? ஓ ஆமாக்கா. என்ன நடந்துச்சு? ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பீடிக்கு போயிருந்தோம். ஸோ பீடியில் இருந்தோம். ஸோ பீடிக்கு போய் சாப்பிட வெளியே போயிட்டு கொஞ்ச நேரம் கடலுக்கு போயிட்டு உட்கார கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ எல்லாம் உட்காந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்ட் வந்து என்ன திடீர்னு பார்த்துட்டு அவங்க என்ன பார்த்துட்டு அவனுக்கு ஏதாவது மனசு கவலைன்னு கேட்டாங்க. அப்ப நான் அவங்க கிட்ட கேட்டேன், ஏன் திடீர்னு இந்த மாதிரி கேட்கிறேன், அந்த மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் சிரிச்சுக்கிட்டு அவங்க பசமா இருந்துட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் காலில் தண்ணியில் ஆண்டிட்டு இருக்கும் போது காலுக்குள்ள ஒரு வெள்ளை உருவம் அப்படியே நீந்திக்கிட்டு போகுது. அதை பார்த்து பயந்துட்டு என் கூட்டாளி கேட்டேன், நான் பார்த்துட்டேன், அதை நீ பார்த்துட்டேன், நீ பார்த்து ஏதாவது உங்ககிட்ட இருந்து வார்த்தை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணியிருந்தாங்க. நான் என்னடா இவங்க பார்த்து தெரியாம இருக்காங்க, இன்னும் திடீர்னு ஒரு வித்தியாசமான ஒரு ஆட்டிடியூட் உங்ககிட்ட திடீர்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் கேட்டேன், உனக்கு ஒன்னும் ஓகே தானே அப்படின்ட்டு. அப்போ சொன்னாங்க, எனக்கு இங்க ரொம்ப நேரம் இருக்க முடியல, கிளம்புமா அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், சரி வா கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் தான் காடியில டிராவல் பண்ணி பேய்கிட்டு இருக்கோம். பேய்கிட்டு இருக்கப்போ பாட்டுக்கு வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு 3வது ஒரு குரல், யாருன்னே எங்களுக்கு தெரியல. 3வது ஒரு குரலை கேட்டோன்னா நான் அந்த கேர்ள் மூஞ்ச பாக்குறேன், அந்த கேர்ள் ஏன் மூஞ்ச பாக்குறேன். நாங்க ரொம்ப பயந்து அப்ப நான் சொல்லிட்டேன், பரவாயில்ல என் வீட்டுல போய் விடு அப்படின்னு. எனக்கு திடீர்னு அதை பார்த்தோன்னே அந்த குரல் கேட்டோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நான் சொல்லிட்டு வீட்டுல போய் விடுங்க. அந்த குரலை சேர்ந்து உங்களோட பாட்டு போட்டியில வந்துருச்சோ? தெரியலையே, அவங்க பாடி இருக்காங்க போல இருக்கு. என்னதான் கேட்டுச்சு உங்களுக்கு அந்த குரல்? என்ன ஒரு காய் குரல் எனக்கு மட்டும் வழங்கினா பரவாயில்ல, அவங்களுக்கும் வழங்கிருக்கு. நாங்க ரொம்ப பயந்து போயிட்டு என்ன போய் வீட்டுல இறக்கி விட்டுருங்கன்ட்டேன். அப்ப அவங்க வீட்டுல என்ன இறக்கி விட்டாங்க. அப்ப நான் அவங்களுக்கு போன் பண்ணி கேட்டேன், வீடு போய் சேர்ந்துட்டீங்களான்ட்டு. அப்ப வீடு வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு. அப்ப நான் கேட்டேன் அவங்க கிட்ட, ஏன் திடீர்னு எங்கிட்ட அந்த மாதிரி கேட்டீங்க, காலுக்கிட்ட அந்த மாதிரி ஒரு வெள்ளை உருவம் நீந்துறத பார்த்துட்டு எதுக்கு பாக்கலன்னு சொன்னீங்க, பார்த்தும் தெரியாத மாதிரி இருந்தீங்கன்ட்டு. அப்ப அவங்க சொன்னாங்க, இல்ல நான் வரும்போதே நம்ம 2 பேரும் இந்த கடலுக்கு வரும்போதே அது அங்க உட்கார்ந்து இருந்தது பார்த்துட்டேன். பட் என்ன திடீர்னு தெரியல, நான் எப்படி வந்து அவங்க உட்காந்துன்னு எனக்கு தெரியல. ஆனா உன்னையும் கூட்டிட்டு வந்தா நான் உட்கார்ந்து இருக்கேன். உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் உன் மூஞ்ச நான் பார்த்துட்டு ஓகேவா நான் கேட்டேன், எனக்கே தெரியல நான் எப்படி போய் உட்காந்து அப்படின்னாங்க. அப்ப நான் கேட்டேன், ஐயோ நீங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன போய் அந்த மாதிரி உட்கார வச்சீங்க. அப்ப நான் பேசிட்டு இருக்கிறப்போ திடீர்னு எங்க வீட்டுக்கிட்ட சரியான பலத்த காட்டு. நான் வீட்டுக்கு வெளியே தான் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன், போன் பேசிக்கிட்டு இருக்கேன். சரியான ஒரு மாதிரி பலத்தமான காட்டு. எப்போ என் வீட்டுக்கு நேரம் வந்து ஒரு மாங்காய் மரம் இருக்கு, பக்கத்து வீட்டுல ஒரு மாங்காய் சின்ன மாங்காய் மரம். என் வீட்டு மாங்காய் மரத்துல அந்த வீட்டு மாங்காய் மரத்துக்கு ஒரு வெள்ளை உருவம் தாண்டிச்சு. அதை பார்த்தோன்னா அந்த அக்கா கிட்ட போன் பேசிக்கிட்டே போனை தூக்கி கீழே போட்டுட்டு பின்னாலே ஸ்டெப்பா அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டு நான் கீழே விழுந்து அப்படியே ஓடுந்தா. அப்புறம் எங்க அப்பா வந்து என்னாச்சுன்னாரு. அப்ப நான் சொன்னேன், இங்க இருந்து இங்க உருவம் தாவுனுச்சுப்பா, என்னன்னு தெரியல அப்படின்ட்டு. அப்ப ஏன்னா எங்க அப்பா ஆர்மில வேலை செஞ்சாங்க, எங்க அப்பாவுக்கு அந்த இதெல்லாம் தெரியும். அப்ப எங்க அப்பா நீ உள்ள போன்ட்டாரு. அப்ப நான் உள்ள போயிட்டேன். உள்ள போனோன்னு எனக்கு ரொம்ப பயம் எடுத்துட்டோன்னே எங்க அம்மா பக்கத்துல போய் படுத்துட்டேன். எதுவுமே பேச முடியல. அப்ப எங்க அப்பா அந்த ஏசினாரு, காலை கழுவிட்டு வீட்டுக்குள்ள ஏன் போறல, பின்னாலே தொடர்ந்து வந்திருக்கு பாரு அப்படின்ட்டு. அப்ப நான் எம்மாட்ட எல்லா கதையும் சொன்னேன், இந்த மாதிரி கடலுக்கு போனோமா, இந்த மாதிரி வேட்டை நடந்துக்கிட்டாங்க அக்கா அப்படின்ட்டு. அப்போ எங்க அம்மா சொன்னா ஏசுனாங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திண்ணூறுலாம் வச்சுட்டு படுத்துட்டோம். அப்ப எங்க அம்மா என் பக்கத்துல தான் படுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கனவு கண்டேன், ஒரு கருப்பு ரூபாய் என்னை தள்ளி விட்டு என் மேல உட்கார மாதிரி. அப்ப அந்த கனவு கண்டேன், டக்குன்னு கண்ணு முழிச்சோன்னே உண்மையாவே என் மேல ஒரு கருப்பு ரூபம் உட்காந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே லைன்ல இருங்க, அப்படியே இருங்க. பாட்டுக்கு பிறகு வேற என்னதான் நடந்துச்சு அப்படின்னு பேசலாம். ஓகே.
மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். மர்ம தேசத்தில் திருமதி ரேவதி பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்காங்க. இவங்க ஒரு ஃப்ரெண்டோட கடல் ஓரம் போயிருக்காங்க. அங்கே ஒரு வெள்ளை உருவம் பார்த்துருக்காங்க. பயந்து போய் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. காரில் வரும்போது அவங்களும் அவங்க ஃப்ரெண்டும் பாட்டு படிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் 3வது ஒரு குரல், ஆண் குரல், அவரும் சேர்ந்து இந்த பாட்டு பாடிட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்து பயந்து போய் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. வீட்டுக்கு போனதும் மரத்தை விட்டு இன்னொரு மரத்தை ஒரு வெள்ளை உருவம் தாவரத்தை பார்த்து பயந்து போய் அப்பாவை கூப்பிட்டு அப்புறம் போய் இவங்க படுக்க போயிட்டாங்க. படுத்த பிறகு ஒரு கனவு கண்டிருக்கிறாங்க. ஒரு கருப்பு உருவம் இவங்க மேலே உட்கார்ற மாதிரி. அதுக்கப்புறம் சொல்லுங்க திருமதி ரேவதி, என்ன நடந்துச்சு? அப்ப அந்த கருப்பு உட்காந்து கனவு தான் இருந்துச்சு. அப்ப கண்ணு முடிச்சு பாக்குறேன், என் மேல உட்கார்ந்து இருக்குக்கா. பாக்க எப்படி? நான் கண்ணு சரியான சோப்பு கலர், உருவமே தெரியல, அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் என் மேல உட்காந்துட்டு என்ன தொண்டையை பிடிச்சி அமுத்துது, என் நெஞ்ச பிடிச்சி அமுத்திக்கிட்டு இருக்கு. என் அம்மா எத்தனை இன்ச்சு தான் இருக்காங்க, என் பக்கத்துல எத்தனை இன்ச்சு தான் இருக்காங்க. என்னால கையை கூட அசைச்சு அவங்க கூப்பிட முடியல, தொண்டை அருவி வரல. அப்புறம் நான் எவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் நம்புறீங்க, ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷமா நினைக்கிறேன், பக்கத்துல இருந்து எங்க அம்மா அந்த என் சுண்டு வரல எங்க அம்மா கூப்பிடுறதுக்கு அப்படியே போய்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பாருங்க, பேச கூட முடியல. அந்த மாதிரி எனக்கு அமுத்தி என் வாழ்க்கை நான் அனுபவிச்சதுல. அப்புறம் எத்தனை செகண்டுக்கு அப்புறம் நான் அந்த கந்த சஷ்டி அந்த கவசத்தை படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மனசுக்குள்ள படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன ரிலீஸ் பண்ண பட்டுன்னு எங்க அம்மா பிடிச்சோன்னே எங்க அம்மா ஏந்திரிச்சாங்க. ஏந்திரிச்சு எனக்கு ஒரு அறவோட்டத்துக்கு அப்புறம் தான் என்னால பேச்சு வந்து, அது வரைக்கும் என்னால பேச முடியல. அந்த அளவுக்கு என்ன பிடிச்சு அமுத்தி இருக்கிற என்னால அந்த ஃபீல் வேற மாதிரி தான் சொல்ல முடியும். தேவையில்லாம பேய்னால பேயார வாங்க வேண்டியதா போச்சு நீங்க. ஆமா, என் கூட்டாளி கூட்டிட்டு போய் அதுக்கப்புறம் வேற ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்ததா? வந்துச்சு. அதுக்கப்புறம் காலேஜுக்கு நாங்க போனதுக்கு அப்புறம் எல்லாம் குளிச்சு எல்லாம் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். எங்களோட 8 மணி எங்களுக்கு 8 மணிக்கு முந்தின கிளாஸ் இருந்தது ராத்திரி. அப்ப நாங்க எல்லாம் குளிச்சு கிளம்பிட்டு இருக்கிறப்போ விநாயகரவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. அப்ப அந்த ரூம்ல நானும் இன்னொரு கவிதான்றவங்க 2 பேர் மட்டும் தான். அப்ப அந்த அக்கா கிளம்பிட்டு வெளியே நீங்க நிக்கிறேன் சீக்கிரம் வாங்கிட்டாங்க. அப்ப நான் நில்லுங்க, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வரக்கா எங்களோட ரூம் லாக் பண்ணிக்க சொந்தமாவே. எப்படி லாக் ஆனிச்சு எங்களுக்கு தெரியல. அப்ப நான் அக்காட்ட கவிதாக்காக கூப்பிட்டு, அக்கா உள்ள ரூம் கதவு லாக் பண்ணிச்சுக்கா, எப்படி திறக்க முடியல அப்படின்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, என்கிட்ட சாவி இருக்கு, நீ ஏதாவது ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு. அப்ப நான் திறந்தோன்னே கதவு சாத்திட்டு நார்மலா கேஷுவலா நான் கிளம்பிட்டு இருக்கும் போது கதவு திறக்கிறோம், ஒரு ஆம்பளை நிக்கிறாங்க. அதே கருப்பு உருவத்துல ஆம்பளை கதவு திறந்தோன்னு வெளியே நிக்கிறாங்க. மூஞ்சி மட்டும் தான் என்னால பார்க்க முடியும், அவங்க உருவத்தை பார்க்க முடியல எனக்கு. மூஞ்சி ஆம்பளை மூஞ்சி, நாயகாரங்க மூஞ்சி, சொங்க போட்டிருக்காங்க, உடம்பு ஃபுல்லா கருப்பா இருக்கு, அவங்க கால் எதுவுமே தெரியல. அப்போ அதை பார்த்தோன்னே நான் அப்படியே அங்க உட்காந்து அழுந்து ஒரு நாள் ஃபுல்லா காய்ச்சல் விழுந்து, குளிர் காய்ச்சல் விழுந்து, அதுக்கப்புறம் நான் காலேஜுக்கே போமான்னு சொல்லி எங்க அம்மாவோட பிடிவாதம் பிடிச்சு இந்த காலேஜே போறதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இது வரைக்கும் அக்கா நான் யாருமே பார்க்கல கருப்புருவம் அந்த மாதிரி கெட்ட ஒரு இது. அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை இங்க பத்துக்காஜாக்கு வந்ததுக்கு அப்புறம். ஸோ அந்த கருப்பு உருவத்தை பார்த்த பிறகு நீங்க காலேஜ் போறது நிப்பாட்டிட்டீங்களா? படிப்பு நின்றுச்சு? படிப்பு அதுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லா ஸ்டாப் ஆயிடுச்சு எனக்கு. ஐயோ, எனக்கு அவ்வளோ ஒரு பயம் எடுத்துருச்சு எனக்கு. ஏன்னா வீட்லயும் ஒரு வாட்டி பார்த்துட்டேன், அதுக்கப்புறம் காலேஜுக்கு போனாலும் இன்னொரு வாட்டி பார்த்துட்டேன்னா என்னால முடியல. அந்த 3வது வாட்டி அந்த விஷயத்தை ஏத்துக்கிறதுக்கு அந்த மனசு எனக்கு அறவே வரலக்கா. ரொம்ப பயம் எடுத்துருச்சு எனக்கு. அம்மா பயம் போய் பார்க்கலையா? பார்த்தாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க என்னன்னா, அது போற பாதையில நான் அங்க போய் நின்றுட்டேன் அப்படின்ட்டாங்க. அந்த ஐயா எங்களுக்கு சொன்னது என்னன்னா, போற பாதையில நீங்க குறுக்க போய் உட்காந்துட்டீங்கன்ட்டாங்க. அதனாலதான் தொடர்ந்து பின்னாடி வரைக்கும் இவ்வளவு தூரம் வந்திருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஐயா ஒரு கனி கொடுத்தாரு, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிருச்சு. சோ நீங்க பிடில கடல் கரையில பார்த்த அதே உருவம் தான் வீட்டுக்கும் தொடர்ந்து வந்திருக்கு? ஆமா, அதே உருவம் தான் காலேஜுக்கும் உங்க ஹாஸ்டலுக்கும் வந்திருக்கா? அப்ப நான் பாக்குறப்ப அதுக்கு உருவம் இல்ல, வெறும் கருப்பா தான் இருந்தது.
அதுக்கப்புறம் தான் நான் காலேஜ் கதவு திறந்து பார்க்கும்போது அதே கருப்பு உருவம், ஆனா முகம் தெரிஞ்சிச்சு எனக்கு. ஸோ இந்த 3 இன்சிடென்ட்டும் வந்து ஒரே உருவம் தான் அப்படின்னு சொன்னாங்களா இல்ல வேறன்னு சொன்னாங்க? ஒரே உருவம் தான் சொன்னாங்க நாங்க கோயில பார்த்தப்போ. அந்த கருப்பு உருவம் பாருங்க, தேவையில்லாம உங்க வாழ்க்கையில பேய் யார வாங்க வச்சிருக்கு, உங்க படிப்பே அதனால நின்று இருக்கு. ஆமா, அதுதான் என் லைஃப்ல ஒரு 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 பெரிய அதிர்ச்சியும் மறக்க முடியாத ஒரு சம்பவம்னு சொல்லலாம். அது என் படிப்பு ஸ்டாப் பண்ற அளவுக்கு வரைக்கும் வந்து விட்டுருச்சு. கூட சேர்ந்து பாட்டெல்லாம் பாடி இருக்குன்னா பாத்துக்கங்களேன் எந்த அளவுக்கு நீங்க. மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364413333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம்.